தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் குழந்தை கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 11 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 13 குழந்தைகளை மீட்டுள்ளனர். குழந்தைகளை கடத்தி லட்சக்கணக்கில் பேரம் பேசி விற்று வந்த கடத்தல் கும்பலின் பின்னணி என்ன? ஒரு குழந்தையை 1,80,000 ரூபாய் முதல் 5,50,000 ரூபாய் வரை விற்றுள்ளனர். 50 குழந்தைகள் கடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் 13 குழந்தைகள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள குழந்தைகள் எங்கே? முக்கிய சப்ளையர்கள் போலீசில் சிக்குவார்களா? வட இந்தியாவில் இருந்து குழந்தைகளை கடத்தி தெலங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் விற்பதாக அதிர்ச்சிகர தகவல் ஒன்று ஹைதராபாத் போலீசாருக்கு கிடைத்தது. அதன் பேரில் தொடங்கப்பட்ட அதிரடி சோதனையில் குழந்தை கடத்தல் கும்பலைச் சேர்ந்த சோபா ராணி, ஹேமா, ஹரிகரன் உள்ளிட்ட 11 பேரை ஸ்கெட்ச் போட்டு தூக்கியுள்ளனர். பிடிபட்டவர்களிடம் பெறப்பட்ட தகவல்கள் மூலம் அவற்றை விற்ற இடத்திலிருந்து 13 குழந்தைகள் மீட்கப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. தொடர் விசாரணையில் குழந்தை கடத்தல் சம்பவத்தின் அதிர்ச்சிகரமான திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துள்ளன. வட இந்தியாவில் குழந்தைகளை கடத்தி தென்னிந்தியாவில் விற்பனை செய்து வந்துள்ளனர். கடத்தப்பட்ட குழந்தைகளை கமிஷன் அடிப்படையில் வாங்கி ஒரு குழந்தைக்கு 1,80,000 ரூபாய் முதல் 5,50,000 ரூபாய் வரை விற்றுள்ளனர். குழந்தைகளை தம்பதியிடம் பேரம் பேசி விற்க அதற்கென தனி புரோக்கர்களும் பணியமர்த்தப்பட்டது தெரிய வந்தது. குழந்தைகளை விற்பனை செய்து கொடுக்கும் புரோக்கர்களுக்கு ஒரு குழந்தைக்கு 50,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை கமிஷன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. குழந்தைகளை கடத்தி தென்னிந்தியாவில் சப்ளை செய்த வட இந்தியாவைச் சேர்ந்த முக்கிய சப்ளையர்கள் கிரண், பிரீத்தி ஆகியோர் தலைமறைவாக உள்ளனர். அவர்கள் 2 பேரையும் கைது செய்து தேவையான தீவிர நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய சப்ளையர்கள் சிக்கினால் மட்டுமே குழந்தை கடத்தல் கும்பலின் நெட்வொர்க் குறித்து வெட்ட வெளிச்சமாகும். இதுவரை 50 குழந்தைகள் கடத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ள நிலையில் அதில் 13 குழந்தைகள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளன. பணம் கொடுத்து குழந்தைகளை வாங்கிய சிலர் குழந்தைகளை அபகரிக்க வேண்டாம் என கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். மீதமுள்ள குழந்தைகள் எங்கே என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். மீட்கப்பட்ட குழந்தைகள் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் வைக்கப்பட்ட நிலையில் குழந்தைகளை உரியவர்களிடம் ஒப்படைக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வட இந்தியாவில் கடத்தப்பட்ட 50 குழந்தைகளில் 13 குழந்தைகள் மீட்கப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது.